Good morning, welcome to Ashwita Creations. இன்னைக்கு வந்து நம்ம அழகான ஒரு ஃப்ளவர் பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் காட்டன் yarn யூஸ் பண்றேன். நீங்க எந்த yarn வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் 3 layer ஃப்ளவர் ரொம்ப அழகா இருக்கும் பார்க்க. இது வந்து நம்ம குழந்தைங்க பண்ற ஹேர் பேண்ட், ஹேண்ட் பேக் நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இத. இது வந்து 100% காட்டன் yarn இது கிண்டிங் yarn இது யூஸ் பண்றேன். இதுக்கு வந்து நான் வந்து 4.5 mm hook யூஸ் பண்றேன். நீங்க எந்த yarn எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தமான hook எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லிப் knot போட்டுக்கலாம். ஓகே. நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 6 செயின் போட போறேன். ஓகே, 6 செயின் போட்டாச்சு. அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச்ல வந்து ஸ்லிப் knot போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஸ்பேஸ்க்குள்ளே தான் இப்போ நம்ம ஃப்ளவர் போட ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 6 செயின் போட போகிறேன். இது 6 செயின் என்ன கணக்குனா ஒரு டபுள் க்ரோஷே செயின் 3 அந்த கணக்கு தான். இது நான் 6 செயின் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இந்த ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்து செயின் 3 போட்டு நான் வந்து இது வந்து 5 பெட்டல்ஸ் இருக்கிற ஃப்ளவர் போடுறேன். நீங்கள் வந்து இதே 6 பெட்டல்ஸு எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டப்படி போட்டுக்கோங்க. நான் செயின் 3 போட்டு திரும்பியும் அதிலே வந்து ஒரு டபுள் க்ரோஷே போட்டு போகிறேன். ஓகே, தெரியுதுங்களா? இந்த மாதிரி இப்போ நம்ம 2 போட்டிருக்கோம். இப்போ மொத்தம் 5 பெட்டல்ஸ் ஃபுல்லாக போட்டு முடிங்க. அடுத்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே, நான் வந்து 1 2 3 4 5 இப்போ 6 பெட்டல்ஸ் போடுறேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஏற்கனவே போட்டோம் இல்லையா, செயின் 6 போட்டோம் இல்லையா, அந்த செயின் 3யோட டாப் செயினில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ஸ்பேசஸ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ அடுத்த எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். இப்போது நான் இந்த ஸ்பேஸ்க்குள்ளார ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ஸ்பேஸ்க்குள்ளே வந்துடலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் போடுறேன். ஓகே, சிங்கிள் க்ரோஷே ஒரு செயின் போட்டுக்கலாம். இதுக்குள்ளே வந்து இப்போ நம்ம டபுள் க்ரோஷே போட போகிறோம். 6 டபுள் க்ரோஷே போட போகிறோம். 1 2 3 4 5 and 6. ஓகே, இப்போ ஒரு செயின் போட்டு அதே ஸ்பேஸ்க்குள்ளேயே நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, போட்டாச்சு. இப்போது இந்த நெக்ஸ்ட் ஸ்பேஸில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஓகே, இப்போ இதுக்குள்ளே 6 டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஒரு செயின் போட்டு இதே ஸ்பேஸ்லேயே நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லை சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். சாரி, இதே ஸ்பேஸில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இது இப்போ 2 பெட்டல் போட்டிருக்கோம். இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக போட போகிறோம். அடுத்த ஸ்பேஸில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு 6 டபுள் க்ரோஷே போட்டு திருப்பி நம்ம அதுக்குள்ளே ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபுல்லாக போட்டு முடிங்க. அடுத்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே, நான் இதில் எல்லா பேட்டர்னும் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ அடுத்த ரோ வந்து இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு செயின் 2 போட்டுக்கலாம்.
இந்த அடுத்த இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அதே மாதிரி செயின் 2 இந்த அடுத்த லூப் இருக்கு இல்லையா, இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறோம். ஆக்சுவலி இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அடுத்த ரோ போடுறதுக்கான இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதை தான் இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம். ஓகே, இதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ செயின் 2 இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், செயின் 2 இந்த ஸ்பேஸில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, செயின் 2 இந்த ஸ்பேஸில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், செயின் 2 நம்ம ஏற்கனவே பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்லிப் ஸ்டிச்சில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்த ரோ ஒர்க் பண்ண போகிறோம். அடுத்த ரோ வந்து நம்ம இந்த லூப் போட்டோம் இல்லையா, இந்த லூப்புக்குள்ளே தான் இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, செயின் 1 இதுக்குள்ளே வந்து 4 டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். 2 3 4. ஓகே, ஒரு செயின், அதே ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஓகே, அதே மாதிரி இப்போ அடுத்த ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, 4 டபுள் க்ரோஷே, சாரி ஒரு சிங்கிள் க்ரோஷே, செயின் 1 4 டபுள் க்ரோஷே, ஒரு செயின் போட்டு அதே ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இதுதான் இப்போ நம்ம ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறோம். ஒரு ஸ்பேஸ்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே, செயின் 1 4 டபுள் க்ரோஷே போட்டு முடிங்க. அடுத்த ஒரு எப்படி ஸ்டார்ட் பண்ணுன்றதை சொல்கிறேன். ஓகே, நான் 6 பெட்டல்ஸும் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 2 லேயரோட விட்டாலும் விடலாம், இல்லை நான் இப்போ அடுத்த ஒரு லேயர் போட போகிறேன், தேர்ட் லேயர் போட போகிறேன். இப்போது அதே மாதிரி இதோ இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம இந்த ஸ்பேஸில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் நம்ம ஸ்பேஸை உருவாக்கிக்கலாம். இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். செயின் 1 அடுத்து இந்த லூப்பில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இந்த லூப்பில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். செயின் 1 இந்த லூப்பில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு, செயின் 1 இந்த லூப்பில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு, செயின் 1 இந்த லூப்பில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். செயின் 1 போட்டுட்டு ஏற்கனவே பண்ணோம் இல்லையா, அதே இதில் அந்த ஸ்பேஸ்லேயே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, நம்ம செயின் 1 போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்பேஸில் தான் இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, செயின் 1 2 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். 2 செயின் 1 ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஓகே, இப்போ அடுத்த ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, செயின் 1 இது உள்ளார 2 டபுள் க்ரோஷே, 2 செயின் 1 அதுலேயே ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஓகே, இப்போது அடுத்த செயின் 1 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, செயின் 1 2 டபுள் க்ரோஷே, செயின் 1 போட்டு அதிலே வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். இதுதான் சுற்றி அந்த ஸ்பேஸில் நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா, ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, சாரி ஒரு செயின் போட்டோம் இல்லையா, அந்த ஸ்பேஸில் இதே தான் நம்ம ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறோம். 6 பெட்டல் ஃபுல்லாக போட்டு முடிங்க. அடுத்த ஃப்ளவர் எப்படி வந்திருக்குன்றது உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நான் வந்து 5 பெட்டல் போட்டேன். இப்போ கடைசி பெட்டல் போடுறேன். ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு, செயின் 1
இதுக்குள்ள 2 டபுள் க்ரோஷே, 2 செயின் 1, அதே ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. போட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நல்லா டைட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஃப்ளவரை முடிச்சிட்டோம். தெரியுதுங்களா? 3 லேயர் இருக்குது இந்த ஃப்ளவரில். 1 2 3. ஒரு கலரில் அழகழகாக பண்ணி பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது நான் 3 லேயருமே ஒரே கலரில் போட்டிருக்கேன். டாப் லேயரும் கடைசி லேயரும் ஒரு கலர்லேயும், சென்டர் லேயர் இன்னொரு கலரில் போட்டோம்னாக்க தனித்தனியாக அழகாக தெரியும், ஃப்ளவர் தெரியும். இதில் அழகாக சென்டரில் ஒரு பட்டன் அட்டாச் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்டோனு இல்லை ஏதாவது ஒன்று நடுவில் அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பேஸில். ஓகே, பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. புரியுதா? 1 2 3 லேயர் இருக்குது. ஓகே, ரொம்ப அழகாக இருக்கும், பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல ப்ராஜெக்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.